ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்றது உங்களுக்கு பார்த்தது இருக்கணும். இது வந்து அண்ணா நகரில் வேன் ஹாசனோட ஷோரூம். ஸோ ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ், ஸோ கோட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நகரில் ஒரு 2-3 ஷாப் பார்த்தோம். எங்கேயுமே செட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வேன் ஹாசன் போனோம். உள்ளே போய் நாங்களும் கோட்டோ எல்லா மாடலுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு, 20 மினிட்ஸ் ஆச்சு, 25 மினிட்ஸ் ஆச்சு. யாருமே வந்து அட்டன் பண்ணல. ஸோ நாங்கள் அப்படியே பொறுமையாக எல்லாமே என்னென்ன இருக்குது, ஷாப் அவுட்லெட் எப்படி இருக்குது, டிசைன்ஸ் எப்படி இருக்குது, பேண்ட்டு, ஜீனு எல்லாமே பார்த்துக்கிட்டே இருந்தோம். யாருமே வந்து அட்டன் பண்ணல. ரொம்ப ஒஸ்ட்டு கஸ்டமர் சர்வீஸ். அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே கோட்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது, என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்றத எல்லாமே பார்த்துட்ருந்தோம். எக்ஸாக்டாக எங்களுக்கு எங்கள் சைஸ் கோட் எங்கே இருக்குது அப்படின்றது தெரில. ஸோ அப்படியே ஷாப்பை பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு வந்து ஒருத்தர் அட்டன் பண்ணார். அதுவும் அவர் வந்து அட்டன் பண்ணல. நாங்கள் இந்த ரொம்ப ஷாப்புக்குள்ளே வந்துட்டு கோட்டு, டையி, அப்புறம் ஹேண்ட் ஸ்கஃப்பு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ தான் தெரிஞ்சிச்சு. அவர் வந்து கேட்டார். அவரை கூப்பிட்டு கேட்டோம், ஆனால் எங்களுக்கு வந்து கோட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அட்டன் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாலெட்ஸு, நெக்கு பஃப்பு எல்லாமே வந்து டைஸு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைஸு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது போக வந்து வீட்டில் இன்டீரியருக்கு வைக்கிற டிசைன்ஸு, காலர்ஸு, இந்த மாதிரி நிறையா இன்டீரியர் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. பட் இதெல்லாம் ஆக்சுவலாக சேல்ஸ்க்காக என்னென்னு தெரில. விண்டேஜ் ஐட்டம் சும்மா டெக்கரேஷனுக்காக கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்களா என்னென்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரில. பட் எல்லாமே பார்த்தேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இதெல்லாம் வந்து கைக்கு வைக்கிற காலர்ஸு, இதெல்லாம் அங்கே சேல்ஸ்க்கு இருக்குது. நம்ம ட்ரெஸ்ஸுக்கு வேணுன்னா பர்டிகுலர் டைப்ஸ் ஆஃப் காலர்ஸ் வேணுன்னா நம்ம பார்த்துக்கலாம். அதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு பேண்ட்டு கடையவே ஒரு சுற்றிட்டோம். எல்லாமே நல்லா சுற்றிட்டு கடையில் இருக்க எல்லாத்தையுமே பார்த்துட்ருந்தோம். அப்புறம் தான் ஒருத்தரை கூப்பிட்டு, சரி இதுக்கு மேலே எவனும் வரமாட்டானுங்க, நம்மளே யாரையாவது கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். தூரத்தில் ஒருத்தர் வந்துட்டு எல்லாத்தையும் மடித்து வச்சு உள்ளே எடுத்து வச்சுருந்தாரு. அவரை கூப்பிட்டு, அண்ணன் வாங்கினா எங்களுக்கு கோட் வேணும், மேரேஜ் கோட்டு எடுத்து காட்டுங்கன்னு சொன்னோன்னே எடுத்து காமிச்சார். எங்கள் சைஸுக்கு எடுத்து போட்டு பார்த்தோம். இவர் தான் ஆக்சுவலாக கல்யாண மாப்பிள்ளை. அவருக்கு வந்து கோட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபஸ்ட்டு இந்த கோட் தான் ட்ரை பண்ணோம். ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சரி ஓகேண்ணா நல்லாயிருக்கு, பட் வந்து இதில் வேறு ஏதாவது கலர்ஸ் பார்க்கலாமா அப்படின்னு சொன்னோம். மாப்பிள்ளைக்கு வந்து வீக்கில் வந்து ப்ளூ கலர் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நாங்களும் ப்ளூ ட்ரை பண்ணோம். ப்ளூ எடுத்து போட்டு பார்த்தாரு. சரி இந்த டிஸ்பிளேல இருக்க நல்லாயிருக்கு, இதை எடுங்க, இதை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். அவரும் வந்து எல்லாமே எடுத்து போட்டு காமிச்சார். ஒவ்வொன்றா வரிசையாக போட்டு காமிச்சோம். ப்ளூ கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு, ரொம்ப டல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவர் அந்த பிங்க்கை வந்து போட்டு பார்த்தாரு. பிங்க்கை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எடுத்து போட்டு பார்த்தாரு பிங்க்கை. இந்த கோட்டை மறுபடியும் மேலே வேஸ்ட் கோட் போட்டுட்டு பிங்க்கை போட்டு பார்த்தாரு. எனக்கு வந்து இந்த பிங்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா ப்ரைட்டாக அவர் ஃபேஸுக்கு நல்லா தெரிகிற மாதிரி இருந்துச்சு. போட்டு பார்த்தாரு. இது நான் நல்லாயிருக்குன்னு சொன்னோம். ஓகே வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, பொண்ணோட சாரீ என்ன அப்படின்னு சொல்லி அந்த கலர் பார்க்கும்போது பொண்ணோட சாரீக்கு இந்த கோட் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் ஏன் ஷர்ட்டை மட்டும் போடாமல் போடுறீங்க, ஃபுல்லாகவே ஷர்ட்டு எல்லாமே போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஷர்ட்டு, டை எல்லாமே பக்காவாக போட்டு அவர் பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் மாட்டி விட்டார். டைலேருந்து காலர் பட்டன் எல்லாமே போட்டு பர்ஃபெக்டாக போட்டு அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவர் நல்லா டைம் எடுத்து நல்லா பண்ணி அதுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா போட்டு காமிச்சார். ஓகே அவங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவங்க வாங்கினா வந்திருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த கோட்டை எல்லாமே போட்டு பார்த்தோம். டை எல்லாமே கட்டிட்டு பக்காவாக அவங்களே போட்டு விட்டாங்க. பர்ஃபெக்டாக இருந்துச்சு அவுட்லுக்கு. ஷர்ட்டை போட்டு பார்த்தாரு. ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நான் ரெட்டு தான் சஜஸ்ட் பண்ணேன். அப்புறம் பார்த்தா பொண்ணோட சாரீக்கு வந்துட்டு ரெட்டு சூட் ஆகாது அப்படின்றனால ஒயிட்டில் இறங்கிட்டோம். ஒயிட் ஷர்ட் ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தாரு. ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அடுத்து கோட் போட்டு பார்த்தாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு கோட்டு. நீங்கள் பாருங்கள் அவுட்புட்டு. இது வந்து வேஸ்ட் கோட் மேலே போட்டாங்க. அடுத்து இந்த க்ரீன் தான் செலக்ட் பண்ணோம் ஆக்சுவலாக ஃபைனலாக. போட்டு ஷர்ட்லாம் போட்டு டை போட்டு வேஸ்ட் கோட் போட்டதுக்கப்புறம் செம்மையாக இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே ரைட்டு சிக்கிடுச்சு கோட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கோட்டை போட்டு கொஞ்ச நேரம் ஃபோட்டோலாம் எடுத்து வீட்டுக்கு சென்ட் பண்ணோம். கோட் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு சைஸு. அவருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு.
நீங்களே பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவருக்கு அந்த கோட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா பக்காவாக மாட்டி காமிச்சார். எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு கோட்டு. ஸோ வீட்டுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கே போட்டு ஸ்டிச்சஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. வீட்லேயும் சொன்னோம். அவங்க வீட்லேயும் சொன்னாங்க ஓகேன்ட்டாங்க. அதை விட முக்கியமாக பொண்ணு டபுள் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கோட்டை பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த கோட் ஓகேன்னு ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். முன்னாடி போட்ட பிங்க் தான் டிஸ்பிளேயில் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கோட் பார்த்தோன்னே சைஸு பர்ஃபெக்ட் எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. எல்லாம் சேர்த்து அரௌண்ட் 20,000 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக எனக்கு ப்ரைஸ் தெரியல. கோட்டை போட்டு முடிச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் இருந்துச்சு. அந்த ஆல்ட்ரேஷன்லாம் சைஸ் எடுத்துகிட்டு அவங்களே ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களே ஆல்ட்ரு பண்ணி 1 or 2 டேஸ் கழிச்சு கொடுத்தாங்க. டெலிவரி கொடுத்தாங்க. பக்காவாக கோட் வாங்கிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபோட்டோக்கெலாம் இந்த எப்படி இருக்குது அப்படின்ற செக் பண்ணோம். அவர் 2-3 போஸ்ட் கொடுக்க சொன்னேன். பட் அவருக்கு போஸ்டே வரல. அடுத்து சரி ஓகே சைஸ் எல்லாம் எடுத்து அளவுலாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. வீட்டுக்கெலாம் எடுத்து அனுப்பியாச்சு. எல்லாம் ஓகே ஆல் செட் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை வாங்கிட்டு டெய்லெல்லாம் எல்லாம் அளவு எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வேறு எதாவது பார்க்கலாமா இல்லை வேறு ஷோரூமில் எங்கேயும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க கலெக்ஷன் எல்லாம் செக் பண்ணோம். ஓகே ஃபைன் நம்ம வேறு இடத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மாடல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையெல்லாம் சுற்றி பார்த்தோம். இன்டீரியர்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. டிஸ்பிளேயில் நல்ல நல்ல ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் ரெடிமேடாக மட்டும் இல்லாமல் நம்ம வேணுன்னா கோட் ஸ்டிச் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். See you in the next video. Bye bye.